ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுரோன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வாசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். மனிதர்களில் சிறந்தவனே, அழியும் சுவாபம் உள்ளது அதிபூதம், புருஷன் அதி தெய்வம், இந்த தேகத்தில் அதி யஜ்ஞன் நானே. கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட. கிருஷ்ணர் சொல்றது இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல இருந்தே உண்மையான மனித வாழ்வை பற்றிய அடிப்படை விஷயத்தை எடுத்து சொல்றார். மனித வாழ்க்கைங்கிறது ஏதோ 84 லட்சம் வகையான உடல்கள் வாழுது. அது இப்ப அவங்க 2 பேரும் மற்ற உடல்களை பற்றி பேசல. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வேற தாவரங்களை பற்றியோ விலங்குகளை பற்றியோ மற்ற 84 லட்சம் வகையான வெவ்வேறு உடல்களை பற்றிய வாழ்க்கையில் உடல்களில் வாழ்ற உயிர்களை பற்றிய விவரத்தை அவங்க பேசிக்கல. இந்த 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்குதுங்கிறத பேசுறது யாரு? நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்ட தகவலை வச்சு பக்தி வேதாந்த சுவாமி கொடுத்த பொருளுரையில தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுறோம். ஆனா உண்மையில அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அதை பேசிக்கிட்டதா குறிப்பில் இல்லை. பகவத்கீதைங்கிறது வேதவியாசர் தொகுத்தது. அது நடந்து முடிஞ்சது எப்போவோ நடந்துருச்சு. மகாபாரதத்தை இவர் தொகுக்கும் போது போர்ல நடந்த நிகழ்ச்சிய மகாபாரதத்துல மத்தியில வச்சிட்டாரு. அத்தியாயங்களை பிரிச்சு எந்தெந்த சம்பவங்களுக்கு எப்பப்போ என்னென்ன சம்பவங்கள் யாராருக்கு நடந்துச்சு அப்படின்னு அந்த கணக்கை எழுதும் போது வேதவியாசர் வேகமா சொல்றாரு, விநாயகர் எழுதுறாரு மகாபாரதத்தை. அப்போ விநாயகர் எழுதும்போது சொல்றாரு, நான் எழுதணும்னா நீ எனக்கு கொஞ்சம் கூட அவகாசம் இல்லாம தொடர்ந்து நீ சொன்னாதான் எழுதுவேன். கொஞ்சம் நீ இடைவெளி விட்டேன்னா நான் எழுத்தா நீயும் ஏடையும் வச்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாரு. நான் எழுதுற வேகத்துக்கு உன்னால சொல்ல முடியும்னா சொல்லு, நான் எழுதுறேன் அப்படிங்கிறாரு விநாயகர். அப்போ வேதவியாசர் சொல்றாரு, நான் சொல்ற வேகத்துக்கு உன்னால எழுத முடிஞ்சா எழுது, இல்லாட்டி வச்சுட்டு இப்பவே போயிருங்கிறாரு. சரி, நீ சொல்ற வேகத்துக்கு நான் எழுதிடுவேன் அப்படின்னு விநாயகர் இணங்கி எழுதுறாரு. அவ்வளவு வேகத்துல எழுதும் போது 2 பேரும் சாதாரண ஆளுகள்ல, 2 பேருமே மகாபாரதத்தை நல்லா இவர் சொல்லி விநாயகர் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வேதவியாசர் சொல்லாமலே விநாயகருக்கு மகாபாரதம் நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்? இவரை முன்னிலைப்படுத்தாம எந்த செயலையும் யாரையுமே செய்ய மாட்டாங்க. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன மதனம் தியாயே சர்வ சித்தி விக்னோவசாந்தயே. விக்னேஸ்வரன், விக்னத்துக்கு ஈஸ்வரன், தடைகளுக்கு கடவுள். அவர் நினைச்சா தடைகளை கொடுக்கலாம், நிறுத்தலாம், இல்லாமலும் பண்ணலாம். நிறுத்துறது வேற, கொடுக்கிறது வேற,
இல்லாம பண்றது வேற. நமக்கு தடைகள் இருக்கணுமா, இல்ல அவர் கொடுக்கணுமா, இல்லாம பண்ணணுமா அப்படிங்கிறது அவர் விருப்பம் கிடையாது, நம்ம விருப்பம். நமக்கு என்ன விருப்பம் இதுல வரும்? எனக்கு தடையே இல்லாம போறதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு ஒருத்தர் விரும்புவோம். ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தடைகள் வரட்டும், என் இறைவன் தடுக்கட்டும் அப்படின்னு ஒருத்தர் விரும்புவாங்க. தடைகள் வராமல் என்ன காக்கணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்புவாங்க இல்லையா? இதுல அது எப்படின்னா, இப்போ உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. முட்டாள்தனமா இருக்கும்போது இந்த மூன்று விருப்பங்களும், தடைகள் இல்லாம போகணுங்கிற விருப்பமும், தடைகள் வரட்டும் என் இறைவன் காக்கட்டும்ங்கிற விருப்பமும், தடைகளே வராம தடுக்கட்டும், வராமலே இருக்கணும் அப்படிங்கிற விருப்பமும், நமக்கு உலகியல் ஆசாபாசங்கள்ல சிக்கி மந்த புத்தியும் ஆழ்ந்து சிந்திக்கிற தெய்வ பக்தியும் இல்லாம இருக்கும்போது இந்த கேள்வி புரியாது. ஆனா ஆழ்ந்து சிந்திக்கிற தெய்வ பக்தி இருந்துச்சுன்னா, சிந்திக்கிறது தான் பக்தி. எந்த அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் இறைவனோட இயற்கையோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிற அளவுக்கு புத்தி இருந்தா தான் அதுக்கு பேர் பக்தின்னு அர்த்தம். பக்தின்னா நெத்தியில பட்டை அடிச்சுக்கிறதோ, ராம் போட்டுக்கிறதோ, கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து தீபம் போட்டேன், புதன்கிழமை பெருமாள் கிட்ட போனேன், சனிக்கிழமை சனீஸ்வரனை பார்த்தேன், பூ இறங்கினேன், கொடி பிடிச்சேன், குலவையிட்டேன், மாவிளக்கு எடுத்தேன், பழனிக்கு 10 தடவை நடந்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பக்தி கிடையாது. அதெல்லாம் பக்திக்கு உதவி செய்யக்கூடிய நடவடிக்கைகள், வாழ்க்கை நடவடிக்கைகள். ஆனா பக்திங்கிறது என்னன்னா, நீ சாப்பிடும்போது, தூங்கும்போது, உன்னோட சொந்த வேலைகளை செய்கிற எந்த நேரத்திலையும் இந்த செயலுக்கும் நமக்கும் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கும் மேலான ஒரு இறைவன் பார்வையின் முன்னால தான் நம்ம இதை செய்யறோம். நமக்கு ஏன் இந்த மாதிரி கோபம் வருது, நமக்கு ஏன் ஏமாற்றம் வருது, நமக்கு ஏன் ரோஷம் வருது, சந்தோஷம் வருது, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், இது இறைவனால் அனுமதிக்கப்பட்டதுதான் இதெல்லாம் அப்படின்னு செயலோட இறைவனை ஆழ்ந்த சிந்தனையில, ஆழ்ந்தன்னா உள் மனசுல அப்படி அடையாளம் தெரிஞ்சா நமக்கு பக்தி கொஞ்சம் வந்திருக்குதுன்னு அர்த்தம். இறைவனுடைய சம்பந்தமே இல்லாம நம்ம செயலுக்கெல்லாம் நாம தான் பொறுப்புன்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு பக்தி வரல. பக்தி தேவிய பார்த்துக்கிட்டு இருக்கோம், பக்தி தேவி நம்மளை பார்க்கல, நாம பக்தர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு பக்தி வரணும்னா நாம அந்த சிந்தனைய, அந்த செயலை உள் மனசுக்குள்ள நம்ம வாங்கணும். அப்போ யார் மேலையும் முதல்ல எடுத்த உடனே நான் இறைவனை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல வந்து நீ இந்த மாதிரி என்னத்தை திசை திருப்புறியே அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்க மேல, கூட இருக்கிறவங்க மேல, சொந்தக்காரங்க மேல, யார் மேல வேணாலும் வருத்தமோ ஒரு அசூய ஒரு சங்கடமோ வரத்தான் செய்யும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பக்தி கிடையாது. அத நீ பக்தியோட இருந்தேன்னா அவங்கள அந்த மாதிரி செயல், அவங்களுடைய பூர்வீக கர்மா, அவங்களுடைய முட்டாள்தனம், அவங்களுடைய வினை பயன், அவங்களுடைய பாவ செயல் அவங்கள அந்த நிலைமையில வச்சிருக்குது. இதே மாதிரி நிலைமையில நாம எப்போவாது இருந்திருக்கலாம். அப்படி இருந்த காலத்துல நம்மள மாதிரி இன்னைக்கு நாம இருக்கிற மாதிரியான பக்தியோட இருக்கிற யாரோ ஒருத்தங்க தொந்தரவுக்கு ஆளாயிருக்காங்க, துன்பத்திற்கு ஆளாயிருக்காங்க, அவமானத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. அது நமக்கு இப்ப திருப்பி நடக்குது. இதுவும் இறைவனுடைய கணக்கு தான். இறைவன் நம்மளை தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். பழையவன், மிக மிக பழையவர்கள் நாம. நமக்கும் இறைவனுக்குமான சம்பந்தம் இன்று நேற்று உருவானதில்லை, எப்ப இருந்தோ இருக்கு, பூர்வீகத்திலிருந்தே இருக்கு. எப்படி இறைவன் இறைவனுக்கு ஆரம்பம் இல்லையோ முடிவும் இல்லையோ, அதே மாதிரி ஆத்மாவுக்கும் ஆரம்பமோ முடிவோ இல்லைங்கும் போது அதே இறைவனுடைய தொடர்புல தான் இருந்திருக்கிறோம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு பாவ செயலுக்கும் குற்றத்துக்கும் அபராதங்களை நிரம்பி இருந்ததுனால, நான் எனதுங்கிற உரிமை உணர்வுல, அதன் அடிப்படையில அந்த உரிமை உணர்வுங்கிற அந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம போட்டு வச்சிருந்த குப்பைகள்னா எரிஞ்ச தீக்குச்சி,
கொளுத்தி முடிச்ச பத்தி குச்சி இத கூட தூக்கி குப்பையில போட மனசு இல்லாம சேர்த்து வைத்தால் நாளைக்கு நெருப்பு எரிக்கிறதுக்கு நம்ம மொத்தமா ஒரு நெருப்பு எரிக்கிற குப்பை எரிக்கும் போது இதெல்லாம் எரிக்க பயன்படும். குளிர்காய எதுக்காக வேணாலும் நெருப்பு எரிக்க பயன்படும் அப்படின்னு அது நிறைய சேர்த்து வச்சா எவ்வளவு நெருப்பு எரிக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறவனை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதை கூட போட முடியாம உரிமை உணர்வு இருக்கிறத மாதிரி நம்ம வாழ்நாளில் நமக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள், ரோசம், கோபம், பழி வாங்குற உணர்ச்சி, பச்சாதாபம், நம்ம மேல நமக்கு வைக்கிற அபிப்பிராயம், மற்றவர்கள் மேல நாம சுமத்துற பழிகள், எல்லா குப்பையுமே பத்திரமா வச்சிருக்கிற அந்த காலத்துல இருந்து, பத்திரமா வச்சிருந்த காலத்துல இருந்து, இப்ப கிடையாது, எப்ப இருந்தோ அதெல்லாம் வச்சிருந்திருப்போம். அந்த காலத்துல இருந்தே இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறார். இதை நான் சொல்லல, அவரே தான் சொல்றாரு. உள்ளுரையும் பரமாத்மான்னு சொல்றது என்னது? ஜீவாத்மா கூட பரம சாட்சியாக கிருஷ்ணர் பரமாத்மாவா உள்ள இருக்கிறாரு. அப்ப ஜீவனோட இருக்கிறவரு இன்னைக்கு மட்டுமா புதுசா குடி வந்திருக்கிறாரு? எப்ப குடி வருவாரு? அவர் ஜீவனோட தான் இருக்கிறாரு. எப்ப நமக்குள்ள குடி வந்திருக்கிறத நாம உணர்றோமோ அப்பதான் நமக்கு குடி வந்த மாதிரி அவர் தெரிகிறாரு. அது வரைக்கும் நாம மட்டும் இருந்ததா நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் கூட தான் இருந்திருக்கிறாரு. அவர் இல்லாம இந்த ஜீவனுக்கு ஒரு உடல் கிடைக்காது. அந்த உடலுக்கு ஒரு புலன் இருக்காது, புலனுக்கு ஒரு புத்தி இருக்காது, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை களம் இருக்காது. அதைத்தான் சொல்றாரு, அழியும் சுவாபமுள்ள அதிபூதம் அப்படின்னு இப்ப சொல்லி இருக்கிறாரு. நீ எந்த உடல்ல இருந்தாலும் சரி, தாவரமா இருந்தாலும் சரி, தாவரங்கள்னா அசையாத தாவரங்கள், புழு பூச்சிகளா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, மனித உடலா இருந்தாலும் சரி, இந்த உடலுக்குள்ள நீ வசிக்க வந்திருக்கிறது அதிபூதம். அதிபூதம்ங்கிறது அழியும் சுவாபம் உள்ளது. உடல் தோன்றுது, வளருது, தளருது, சிதையுது. அப்போ இந்த சுவாபம் உள்ளது அதிபூதம் அப்படிங்கிறாரு. அதிபூதம்ங்கிறது பிரபஞ்ச இயற்கையில நமக்கு கொடுக்கப்படுகின்ற உடலும் அதே பிரபஞ்ச இயற்கையினுடைய அம்சம்தான். உனக்குள்ள நான் உருவாகிறேன், எனக்கு ஒரு சதை உடலை உன்னோட சதை உடலுக்குள்ள இருந்து நீ வளர்க்கிற. நீ வளர்க்கல, அது உனக்கு கிடைச்சது, நீ வளர்ந்து அது வளருது உன் கூட. உன் உடல் உன்னை கேட்டா வளருது, அதே மாதிரி உனக்கான ஒரு உடலும் உள்ள இருந்து வளருது. குறிப்பிட்ட பருவத்துல உன் உடல்ல இருந்து பிரிஞ்சு வெளியில வருது. சாதாரணமா உடலை விட்டு உடலுக்குள்ள செலுத்துறதுக்குன்னு சில வாசல்கள் இருக்கு, உடலை விட்டு வெளியில போறதுக்குன்னு சில வாசல்கள் இருக்கு, சில என்ன வாசல் இருக்கு. அந்த வாசல் வழியா எல்லாம் வெளியில வர்ற மாதிரி உன் உடல்ல பூரணமா வளர்ந்த இன்னொரு உடலும் வெளியில வருது. அப்போ இதெல்லாம் வளர்றதும் தளர்றதும், மரம் இருக்குது, வித்து இருக்குது, வித்துல இருந்து திரும்ப அந்த மரம் வருது, அது வளருது, பூக்குது, காய்க்குது, திரும்ப அது அந்த காய்க்குள்ள ஒரு வித்து இருக்குது, அது வளருது. அப்போ எல்லாமே மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒண்ணு இருக்குது அப்படின்னா அதுதான் புருஷன். புருஷன்னா ஆத்மா, புருஷோத்தமன். புருஷர்களுக்கெல்லாம் ஆத்மாவுக்கெல்லாம் பரமாத்மாவா இருக்கிறது அவரு, அணு ஆத்மாவா இருக்கிறத புருஷன்னு பகவானை சொல்றார். அந்த அழியும் சுபாவம் உள்ள உடலுக்குள்ள நிரந்தரமான அழியாத ஜீவனாக ஆத்மாவாக புருஷனாக இருக்கிறது அதி தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடலுக்குள்ள வசிக்கக்கூடிய அந்த ஜீவன், அழியும் சுபாவம் உள்ள இயற்கையான அந்த உடலுக்குள்ள அதி தெய்வம், அதிபூதம் அப்படின்னு. தேகம்தான் அதிபூதம், தேகத்துக்குள்ள வசிக்கிறது அதி தெய்வம். இந்த தேகத்தையும் தேகத்துக்குள்ள அவை எவ்வளவு காலம் எப்படியெல்லாம் வசிக்கிறான், எந்த மாதிரி எல்லாம் தேகத்தை பயன்படுத்துறான், அடுத்த ஒரு தேகம் வர்றதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு எவ்வளவு கட்டுப்படுறான், அல்லது தனது புலன்களுக்கோ இந்த பௌதிக இயற்கைக்கோ அப்பாற்பட்டவனாக தன்னை நிரந்தரமானவனாக எப்படி அறிகிறான், அப்படி அவன் அறியறதுக்கான காரணமும் தகுதியும் என்ன, அதற்கான காலம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே அறியக்கூடியவனாய் இருக்கிறது அதி யஜ்ஞன்.
எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம், ஏது பண்றோம், எதுக்காக பண்றோம், நிரந்தரமான நாம நிரந்தரம் இல்லாத இந்த உடலுக்குள்ள எப்படி நம்ம வசிக்கிறோம், எப்ப அவன் இந்த உடலை பற்றி தெரிஞ்சுக்குவான், தன்னை பற்றி தெரிஞ்சுக்குவான், தன்னையும் உடலையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை கொடுக்கிறவன் எவன், அது யாரு அப்படின்னு எப்ப தெரிகிறானோ அந்த அறியக்கூடிய பரம்பொருள் யாருன்னா அது பகவான் தான். அப்ப நீ உன்னையும் உன்னுடைய தியாகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்னவா இருக்கணும், பகவானை தெரிஞ்சிருக்கணும். பகவானை தெரிஞ்சா உன்னையும் உன் தியாகத்தையும் தெரிஞ்சிடும். உன்னையும் உன் தியாகத்தையும் தெரிஞ்சிருச்சுன்னா பகவானை தெரிஞ்சிடும். அந்த தெரியக்கூடிய சக்தி அதி அக்ஞன், இந்த தேகத்தில் அதி அக்ஞனாக இருப்பது நானேன்றாரு கிருஷ்ணர். இந்த உடலை பற்றியும் இந்த அடிப்படையை அவர் சொல்லும்போது பல்வேறு உடல்களை வகைப்படுத்தி எல்லாம் சொல்லலை. மொத்த உடல்களுக்கும் மொத்த இயற்கைக்கும் அந்த அழியும் சுவாபம் உள்ள அதிபூதம், அதிதெய்வம், அதி அக்ஞன் அப்படிங்கிறத மூன்றையும் விளக்கம் சொல்லும்போது அர்ஜுனன்கிட்ட சொல்லும்போது அவன் ஆரம்பத்துல இந்த இங்க இருக்கிற உறவினர்களை எல்லாம் அவனுக்கு அப்போ தேகத்தையோ தேகத்துல வசிக்கக்கூடிய ஆன்மாவின் நிரந்தர தன்மையவோ தெரியல. அவனுக்கு அந்த தேகத்துக்கும் தனக்கும் உள்ள உறவு முறை தான் தெரிஞ்சது. இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள், இவங்கெல்லாம் என்னுடைய சொந்தக்காரர்கள், சகோதரர்கள், மாமன் மச்சான், என்னுடைய குரு, இப்படி வகை வகையா பார்த்தோம். யாரையுமே தேகமாவும் பார்க்கல, ஆத்மாவாவும் பார்க்கல. நான் இந்த மாதிரி உணர்வுகளால், எண்ணங்களால், அன்புங்கிற அந்த உணர்வு, பரிதாபம்ங்கிற அந்த உணர்வு, இரக்கம்ங்கிற அந்த உணர்வு, என்னுடையவர்கள், எனக்கு சொந்தமானவர்கள், என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள், அவர்களுடைய அன்புக்கு உரியவன் நான், அவர்களுடைய மரியாதைக்கு உரியவன் நான், அவர்களுடைய பாசத்துக்கு உரியவன் நானுங்கிற அவனுடைய அந்த உரிமை உணர்வு, அந்த உணர்வுல தான் அவங்க எல்லாரையுமே பார்த்தோம். அப்படி அவங்கள அப்படி ரசிச்சு பார்த்த அந்த சுக அனுபவத்துல தான் இவங்களை நான் எப்படி என்னால் அழிக்க முடியும், ஏதோ தானே அந்த உடல்களை எல்லாம் அழிச்சிருவோங்கிற தைரியத்துல, அந்த தைரியத்துல அவன் பரிவு காட்டுறங்கிற போலியான அந்த உணர்வுக்குள்ள இருந்ததுனால ஆத்மாவும் தெரியல, தேகமும் தெரியல, தேகத்தையும் ஆத்மாவையும் ரெண்டுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய இறைவனையும் தெரியல. அதை இப்ப சொல்லித்தரார். இதைத்தான் வேதவியாசர் சொல்லி மகாபாரதத்தை எழுதும்போது நடந்தது எப்பங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா மகாபாரதத்துல சொல்லப்பட்ட அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் முன்பின் நிகழ்ச்சிகளா இருக்கும், பல கிளைகளா கதைகள் நிறைய போகும். மகாபாரதத்துக்குள்ள எல்லா கதைகளும் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச நல தமயந்தி கதை இருக்கு, பீமனுடைய பிள்ளைக கதை இருக்குது, இது போல பத்திரிமார்கள் கதைகள்லாம் நிறைய இருக்குது. மகாபாரதத்துல இல்லாத விஷயமே இல்லை. நம்ம பாரதத்தை பற்றிய முழு நிகழ்ச்சிகளும் விநாயகருக்கு முழுசா தெரியும். அதை எழுதி தொகுத்து வைக்கிறதுக்கு முன்ன அவங்க ஆரம்பத்துல இருந்தப்போ சொல்லால சிந்தையால மனப்பூர்வமா மகாபாரதத்தை முழுசையும் அவங்க எண்ணத்தாலேயே நிரப்பி வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனா காலப்போக்கில் இன்னைக்கு நமக்கு வச்சுக்குவோம், 4 நாளைக்கு முன்னால என்ன நடந்தது, எங்க போனோம், யார்கிட்ட என்ன பேசணும், உங்களால இப்ப சொல்ல முடியுமா? சில சம்பவங்கள் வேணா ஞாபகம் இருக்கும். பல வருடங்களுக்கு முன்னால நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முன்ன இந்த மடத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறத காட்சியா ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுது. ஆனா அந்த நபர்களோ அன்று நடந்த நிகழ்ச்சிகளோ எல்லாத்தையும்லாம் சொல்ல முடியாது. ஆனா விநாயகரும் வேதவியாசரும் தொகுக்கிறதுல ஒரு சின்ன அணில் குஞ்சு, அணில் மாதிரி ஒரு சின்ன பிராணிக்கு நடந்த சம்பவங்கள் கூட தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த காலத்துல எல்லாருமே இதை எழுதி வைக்காமலே ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்த காலம் அது. எழுதி வைக்கலைன்னா இவங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகள் விட்டு போகும், மறந்து போகும்னு இறைவனே வேதவியாசராக தோன்றி விநாயகரை வச்சு, ஏன்னா ஊழி முதல்வனா, எல்லா செயல்களுக்கும் விக்னங்களுக்கு தடைகள் வராத ஈஸ்வரனா, விக்னேஸ்வரன், வினைகளின் நாயகன், அந்த பரம்பொருளை வச்சு இவர் எழுதுறாரு உதவியா.
விநாயகரே பகவானே கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு பேரு வேதவியாசருக்கு. அதுதான் அவருடைய பேரு. வேதங்களை தொகுத்ததுனால வேத வியாசன், வேதங்களின் தந்தை அப்படின்னு ஆச்சு. அப்படி அவங்க 2 பேரும் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த நடந்த நிகழ்ச்சிகளை ஒன்று விடாம மொத்தமும் எழுதி வைக்கிறாங்க. எழுதி வைக்கும் போது போர்க்களம் மகாபாரதத்துல நடந்த இந்த மகாபெரும் யுத்தம் முக்கியமான நிகழ்ச்சி. அந்த யுத்தத்தின் போது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக்கிட்டது மகாபாரதத்துக்கே அச்சாணி மாதிரி மைய கருத்து. இந்த கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிட்டதுக்கு முன்னாடி, பகவான் பாடிய இந்த ஸ்லோகங்களுக்கு முன்னாடியும் நடந்த நிகழ்ச்சிகள், பல அக்கிரமங்கள், பல மாதிரியான அக்கிரமங்கள், அதர்மங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. கீதை பேசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்கிரமங்கள் எல்லாமே ஆட்சி செய்ய முடியல. ஆனா தர்மங்கள், தர்ம செயல்கள் எல்லாமே இந்த அக்கிரமங்களை வகைப்படுத்தி பிரிச்சு பிரிச்சு கையாள தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. கலியுகத்துக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இந்த யுகத்துல எவ்வளவு கொடுமைகள் இருந்தாலும் சரி, கீதை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிறதுக்கு முன்னால இருந்த உலகத்துல நடந்த கொடுமைகள் போல கீதை பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு பெரிய கொடுமைகள்லாம் நடக்கவே இல்லை. கலியுகம் கெட்டு போச்சுன்னு சொல்றோம், அதெல்லாம் ஒண்ணும் கெடல. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கீதை பேசுறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் அதிபயங்கரமானவைகள். அந்த அளவுக்கெல்லாம் குருட்சேத்திர போருக்கு அப்புறம், பகவத்கீதை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த யுகத்துல அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அதுல 1% துன்பங்கள் தான் இப்ப இருக்குது. ஏன்? பகவத்கீதை உலகத்தை ஆளுது. கிருஷ்ணனுடைய கீதை பிறந்ததுக்கு அப்புறம் கீதை ஆளுது. கீதை இந்த அக்கிரமங்களை எல்லாம் வகை பிரிச்சு சில்லறையா அங்கங்க தனித்தனி ஆக்கி விட்டுருச்சு. அப்போ வெறும் காஞ்ச புல்லு அக்னி வெயில்ல சுட்டரிக்கிறதுல, வெயில்ல தானாவே பத்திக்கிட்டு காட்டு தீ எரியும்ல, அதே மாதிரி இந்த அக்கிரமங்களும் அதர்மங்களும் அந்த அதர்மத்தையும் அக்கிரமத்தையும் சார்ந்தோ அல்லது அது மேல ஆசைப்பட்டோ இருக்கிறவனுங்க இருக்காங்கல்ல, அவங்களையும் சேர்த்தே எரிச்சு காலி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. எவனும் நல்லா இல்லை. மனுஷனாகட்டும், விஷ ஜந்துக்கள் ஆகட்டும், தேவையில்லாத தாவரங்களாகட்டும், காட்டுத்தீ மாதிரி தானா பத்திக்கிட்டு அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது தர்மம் அதர்மங்களை சில்லறையா தனித்தனியா சிதைச்சு சின்ன பின்னமாக்கி தனித்தனியா குப்பையாக்கி அதை அப்படியே கொளுத்தி காலி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதனால பகவத்கீதைக்கு அப்புறம் அப்படி ஒன்றும் பெரிய அக்கிரமங்கள்லாம் நடக்கலை. நடந்தாலும் அங்கங்க நடக்கிறத இந்த கீதையே அதுகளெல்லாம் அழிச்சிரும். பகவான் நேரடியா வர்ற அளவுக்கு பெரிய கொடுமை நடக்கல. அப்படி நடந்துச்சுன்னா நான் வந்துருவேன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ அவர் வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம கூட, நம்ம உள்ளத்துல, நம்ம எண்ணத்துல கூட தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அவமானங்கள்ல இருந்து, சின்ன சின்ன ஏக்கங்கள், பயங்கள், கவலைகள்ல இருந்து, கோபத்துல இருந்து, உறவுகள்ல இருந்து, மகிழ்ச்சியில இருந்து எல்லாத்தையுமே பரமசாட்சியா கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வழி நடத்துறாரு. கோபத்துல நீ எப்படி நடந்துக்கணும், அன்புல எப்படி நடந்துக்கணும், நீ எனக்கு எப்படி அடங்கி நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உன் தேகத்தையும் உன்னுடைய ஆன்மாவையும் நீ எப்படி சாந்தி பண்ணிக்கணும், உலகியல் சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நீ என்ன எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்ன சரணடை, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்ன சாட்சிப்படி, அதே கொடுத்த வாக்குப்படியே அவர் நம்மளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறார். நாம தான் அவர் கொடுத்த வாக்கை நம்பணும். எந்த ஒரு ஜட உலக சட்டத்திட்டங்கள் அத்தனைக்கும் அப்பாற்பட்டு பகவான் என்ன சொல்றாரோ அதுதான், பகவான் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் என் இன்பம், அதுதான் என்னுடைய துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழி, எனக்கு உத்தமமான காவலன், வழிகாட்டி, துணை, என்னை மகிழ்ச்சி படுத்துறவன், எனக்கு வெவ்வேறு தேகங்களை கொடுக்குறவன், கொடுத்த தேகத்துக்கு கூடவே இருந்து துணை இருக்கிறவன், எல்லாமே அவன் தான் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கீதையே நம்மளை பாதுகாக்கும்.
எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படுவோம், எங்கே சந்தோஷப்படணுமோ அங்கே சந்தோஷப்படுவோம். ஆக மொத்தத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்ததுக்கப்புறம் இந்த தேகத்துக்கும் இந்த புலனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. எல்லாம் என்னுடைய கணக்கில் வர வேண்டியது வந்துச்சு, நடக்க வேண்டியது நடந்துச்சு, நான் சந்திக்க வேண்டியதை சந்திச்சேன், இப்போ நான் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறேன். இப்படி போனா என்ன நீ அடைய முடியும்னு அடுத்த சுலோகத்தில் சொல்லுவார். இப்போ இந்த 3 பற்றி சொல்றாரு. ஆக மகாபாரதத்தை தொகுத்த வேதவியாசரும் விநாயகருமே அவங்களே நமக்காகத்தான் தொகுத்திருக்கிறாங்க. ஏன் நமக்காக தொகுத்திருக்காங்கன்னு துணிஞ்சு சொல்றேன். நமக்குத்தான் ஞாபக சக்தி கம்மி, ஆழ்ந்து சிந்திக்கிற சக்தி கம்மி, ஆயுசும் கம்மி. உணர்ச்சி வசப்பட்டு புலன்கள்ல மாட்டிக்கிட்டு கோவப்படுவோம், ரோசப்படுவோம், கவலைப்படுவோம், பயப்படுவோம். திடீர்னு ஒண்ணுமே இல்லாததுக்கு சந்தோஷப்பட்டு திருப்திப்பட்டுக்குவோம். இதெல்லாம் பண்றதுனால நமக்கு பகவத்கீதை இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு வேதவியாசரும் விநாயகரும் அன்போட கொடுத்துருக்குறாங்க. அதை யாருக்கு அன்போட இறைவன் கொடுத்ததா எப்படி தைரியமா சொல்ல முடியுது அப்படின்னா, எப்பவுமே நீங்க ஒரு குழந்தைக்கு இல்ல வீட்டில் உள்ள பிரியமானவர்களுக்கு பரிசு கொடுக்குறீங்க. கொடுக்குற பரிசை அவங்க வாங்கும்போது வாங்கினாத்தான் தெரியும் என் மேல இவங்க அன்பா இருக்காங்க அப்படின்னு. புரியுதா? நான் உனக்கு தருவேன்னு நீ நினைக்கல, ஆனா நான் உனக்கு தாரேன். அது உனக்கு பிரியமானதாகவும் நல்லதாகவும் இருக்கு. அப்ப நீ கை நீட்டி வாங்கும்போது தான் இந்த தாத்தா எனக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னு நீ சந்தோஷப்படுவ. அதே மாதிரி தான் சொல்றேன், எனக்கு பகவத்கீதையை கொடுத்துருக்குறாங்க, என் பிள்ளையாரும் எங்க வேதவியாசரும் கொடுத்துருக்காங்க, என் மேல பிரியமா கொடுத்துருக்காங்க. நான் வாங்கும்போது தான் அவங்க பிரியம் எனக்கு தெரியும். வாங்காதவனுக்கு என்ன தெரியும்? பகவத்கீதையே பார்க்கல, பகவானையும் கேட்கல, அவங்க இந்த சிந்தனைக்கே வரல, அவனுக்கு இறைவனுடைய அன்பு எப்படி தெரியும்? புரியுதா நான் சொல்றது? நான் உனக்கு கொடுக்கறத நீ வாங்கினாத்தான் என்னோட அன்பு உனக்கு புரியும். எனக்கு புரியுதோ இல்லையோ உனக்கு புரிஞ்சிடும். நீ எதெல்லாம் என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கினாலும் சரி, எனக்கு வாங்கி கொடுன்னு அடம் பிடிச்சு வாங்கினாலும் சரி, நீ கேட்காமலே சும்மா இருக்கும்போது உன்னை நான் கூப்பிட்டு வேணுங்கிறத கொடுத்தேன்னாலும் சரி, அதை நீ வாங்கிக்கிட்டா உனக்காகவே நான் வாங்கி கொடுத்ததை உன்னால பரிபூர்ணமா அனுபவிச்சு சந்தோஷப்பட முடியும். வாங்கலைன்னா அப்ப நீ கீதை படிக்கல, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா பிள்ளையாரும் வேதவியாசரும் அவங்க அன்பா தான் இருக்காங்க, நீ அவங்க கிட்ட அன்பா இல்லை. அவங்க அன்பு உனக்கு புரியலன்னு அர்த்தம். அப்படிதானே? அதனாலதான் சொல்றேன், நமக்காகவே தான் அவங்க இந்த தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கீதை எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, போர்க்களத்துல தான் இருக்காங்க, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வருஷக்கணக்கா பகவத்கீதையை படிச்சுக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். இது 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அங்க போர்க்களத்துல எல்லாவனும் சும்மாவா இருந்திருப்பேன், சண்டைக்கு வந்தவங்க எல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சோம்னா, அவங்க எந்த அளவுக்கு மனோவேகத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமும் அன்பும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சதுன்னா, இது எவ்வளவு எளிமையாகவும் சுலபமாகவும் நடந்திருக்கும் அப்படின்னு புரியும். அதுக்கு உதாரணம் என்னன்னா, நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த கருத்து பாசத்துல பாசமும் பணிவும் உனக்கும் எனக்கும் இருந்துச்சு அப்படின்னா, நீ எங்க பாக்குறனோ நானு பார்த்த இடத்துல பிரபு அதைத்தான் பார்த்தாங்க, அது வேணுமோ அப்படின்னு டக்குன்னு உடனே வெந்திச்சு போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுப்பேன். நான் சொல்லவே இல்லை, ஆனா நீ எனக்கு வேணுங்கிறத கொடுத்துருவேன். நான் நினைச்சேன், ஒவ்வொரு நாளைக்கு நான் நினைக்கிறேன், நீ திடீர்னு பிரசாதம் எடுத்துட்டு வார, தற்செயலா கொண்டு வந்ததா நீ நினைக்க. நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேங்க. ஆனா நான் நினைச்சபடி பிரசாதத்தை கொண்டு வந்துட்ட, இங்க எல்லாருக்கும் கொடுக்குற. அப்படின்னா அது எப்படி நடக்குது? பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம பிரியத்துக்குரியவங்களோட உடனே அந்த நிகழ்ச்சிகள் நடந்துரும். அதே மாதிரி நான் கேட்டேன், அவங்க
இருக்கிறது தெரியாம வெறும் பையின்னு நினைச்சு கொட்டிட்டு போனாலும் போயிருப்பாங்களே அப்படின்னு நான் நினைச்சேன்னா, யூகம் பண்ணி நான் வருத்தப்படும் போது அதே மாதிரி வெறும் பையின்னு சொல்லி தூக்கி தூர போட்டு அதுவும் நடக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும்னா நினைச்சது எல்லாம் நடக்கும். அந்த நினைக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றம் தூய்மை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எண்ணம் ஒருத்தருக்கு செயலாகும், ஒருத்தருடைய செயல் ஒருத்தருக்கு எண்ணமாகும். அந்த வகையில 2 பேரும் சமமா ஒரு சில நாளிகைகள்ல இவங்க இந்த 420 ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து போர் தொடங்கியாச்சு. இவன் பாட்டுக்கு கோவிந்தா போரிடேன்னு சொன்னான். கோவிந்தா நீ சொல்லு நான் செய்கிறேன்னு நான் கடைசி முடிவில். அடுத்து அடுறான்னா அடிச்சுக்கிட்டே இருந்தேன். மனுஷன் அடின்னா அடிப்பான், யானை அடின்னா அடிப்பான், மணி அடின்னா அடிப்பான். என்ன சொல்றானோ பகவானா அதை சொல்லுவான். அப்போ குருவும் கிருஷ்ணரும் கடைசியா முடிவா நமக்கு என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம அடங்கினோம்னா வாழ தெரிஞ்சுக்கிட்டோம், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் தூக்கி தூரஞ்சிட்டு கிருஷ்ணன் சொல்றதையும் குரு சொல்றதையும் கேட்டோம்னா போதும், பகவான் சொல்றதை கேட்டா போதும். அப்போ வேதவியாசரும் மகிழ்ச்சி அடைவார், விநாயகரும் மகிழ்ச்சி அடைவார். 50 பூதங்களுக்கும் தலைவனான பூத கணநாதன் மகிழ்ச்சி அடைஞ்சா அதிபூதம், அதிதெய்வம், அதியஜ்ஞன் 3 பேருமே மகிழ்ச்சி அடைவாங்க. நமது தேகம் உன்னத நிலைக்கு வரும், நமது உணர்வு உன்னத நிலைக்கு வரும். இந்த உணர்வையும் தேகத்தையும் உணர்ந்து இருக்கக்கூடிய அந்த அதியஜ்ஞனா இருக்கக்கூடிய அந்த பரம புருஷனுடைய அன்புக்கு பாத்திரமான இந்த புருஷனும் மகிழ்ச்சி அடைவான். புருஷன்கிறது நீதான், உனக்குள்ள இருக்கக்கூடிய நீதான், உடலுக்குள்ள இருக்கிற நீதான். जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर शिव सदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे।